எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பாசிப்பருப்பையும் அரிசி மாவையும் வச்சு அருமையான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அகலமான தாம்பாளம் எடுத்துக்கோங்க. இந்த தாம்பாளத்துலங்க 3 கப்பளவுக்கு அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப்பளவு பாசிப்பருப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோங்க. அது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஊறி கிடைக்கணும். இது மாதிரி ஊறினா தான் நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ அரிசி மாவில் ஓமம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம், எள்ளு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறோங்க, பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக எப்பயுமே முறுக்கு ரெசிபி செய்கிறீங்கன்னா ஓமம் சேர்த்துக்கோங்க. அது நமக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்துங்க. எண்ணெய் பலகாரங்கிறதுனால ஓமம் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். நல்லா இது மாதிரி ஒரு முறை இதை கலந்து வச்சுக்குங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து வேக வச்சு வச்சுக்கிறோங்க. பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி 3/4 கப் அளவு தண்ணி இருந்தால் போதுமான அளவு போட்டு குக்கரை 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க. பாசிப்பருப்பு நல்லா நமக்கு வெந்து வந்துடணுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த 3/4 கப் அளவு தண்ணி அதுக்கு கரெக்டாக சரியாயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோங்க. பாசிப்பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பாசிப்பருப்பை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மிக்சியில் சேர்த்துங்க நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கையில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோங்க. பாசிப்பருப்பில் இருக்க தண்ணி நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்க அந்த கொஞ்சமான தண்ணியே போதுமான அளவு. இந்த பாசிப்பருப்பை மாவோடு பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கணுங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ஏகதேசம் நமக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. பாசிப்பருப்பு சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாங்க இதை முறுக்காய் எப்படி சுடலான்னு பார்க்கலாம். முறுக்கச்சிலங்க 3 கண் இருக்கிற அந்த அச்சு எடுத்திருக்கேங்க. முறுக்கு குழலோட உள்புறத்தில் எண்ணெயில் நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் முறுக்கு பிழியறதுக்கு அமுத்துற அந்த அச்சுலேயுமே எண்ணெய் நம்ம சேர்த்து வச்சுருக்கோங்க. இது மாதிரி நல்ல ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதனுடைய பின்பகுதியில் இது மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த முறுக்கு மாவு இருக்குது பாருங்கள், அதை எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையான பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்து அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாசிப்பருப்பையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு பாசிப்பருப்பு மாவுக்கு 3 கப்பு அரிசி மாவுங்கிறது அளவுங்க. இந்த அளவுகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான முறுக்கு வீட்டிலே நம்ம செஞ்சாச்சுங்க. எப்பயுமே நம்ம எண்ணெய் பலகாரம் அப்படிங்கும்போது ரொம்ப தயங்குவோம். கரெக்டாக நமக்கு அளவு வருமா இல்லை பதம் வருமானு. இந்த அளவுகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்குங்க. அருமையான இந்த பாசிப்பருப்பு முறுக்கை நம்ம கடலெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் பொழுது இன்னுமே சுவை அதிகமாக இருக்குங்க. உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்துச்சுன்னா நீங்கள் கருப்பு எள் யூஸ் பண்ணிக்கிங்க. அது இன்னுமே சுவையை கூட்டி கொடுக்குங்க. பாருங்கள், அருமையான பாசிப்பருப்பு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.